பாடத்திற்கு நேராக நம்ம போகலாம். வேதத்தையும் உங்களுடைய நோட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனையும் நான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து போகிறேன். ஆரம்பத்துலேருந்து நம்ம யாரை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்னா இயேசுவை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். இயேசு ஏதோ திடீர்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் இல்லை. அவர் ஆதியிலிருந்து இருக்கிற தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தையாக பிறந்து வந்தார். அதுக்கு ஏன் குழந்தையாக வந்தார்ன்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டடி படிச்சிருக்கிறோம். யூடியூப்லையும் இருக்குது. தொடர்ந்து அதை நீங்கள் கேட்டுக்கணும்னா கேட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கிறோம்னா இயேசுனுடைய வாழ்க்கை வரலாற வரிசையின்படி என்னென்ன அடுத்தடுத்து நடந்துச்சுன்ற கால வரிசையின்படி தியானிக்கலாம்னு எடுத்து போன வாரம் நம்ம இயேசுனுடைய வம்ச வரலாறு மத்தேயு 1ஆம் அதிகாரத்துலையும் லூக்கா 3ஆம் அதிகாரத்துலையும் இயேசுனுடைய வம்ச வரலாறு இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஒரு வேத பகுதிக்குள்ளாக போக போகிறோம். நீங்கள் இந்த தலைப்பை போட்டுக்கொள்ளுங்க, இயேசுவின் 33 ஆண்டுகள்னு போட்டு. இன்றைக்குள்ள வேத பகுதி என்னன்னா லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் முழுக்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் முழுமையாக நாம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசித்து நம்ம அதை அதில் உள்ள ரகசியங்களையும் நம்ம தியானித்து நம்ம கடந்து போக போகிறோம். நீங்களும் வேதத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆவது அதிகாரம் அதனுடைய 5ஆவது வசனத்திலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா முதல் 4 வசனமும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். 5ஆவது வசனத்துலேருந்து நான் வசனங்களை வாசித்து நான் அந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போ முதல்ல இந்த 5 வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து நாம் கடந்து போகிறோம். இப்போ இந்த வேத வசனத்தின் 5ஆவது வசனத்தின்படி இது எந்த ஒரு அரசுடைய காலம்? ஏரோது ஆட்சி செய்த ஒரு காலத்துல நடக்கிற சம்பவம். இதுல ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவர் பேர் என்னன்னா சகரியா. இந்த சகரியா யாருன்னா ஒரு ஆசாரியன், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஆசாரியன். இவனுடைய மனைவியின் பெயர் எலிசபெத். இவங்க 2 பேரும் ரொம்ப வயது சென்றவங்க. இப்போ அந்த நாட்கள்ல எப்படின்னா தாவீது ராஜா தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போனார். என்னன்னா தேவனுடைய கட்டளையின்படி தினந்தோறும் காலையும் மாலையும் தேவாலயத்துக்குள்ள போய் தேவனுக்கு தூபம் காட்டணும். தேவனுக்கு என்ன பண்ணணும்? தூபம் காட்டணும். பரிசுத்த ஸ்தலத்துல நின்று தூபம் காட்டணும். இதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய லேவிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே இதுல ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணாரு? லேவி கோத்திரத்தை 24 பகுதியாக பிரிக்கிறார். இதை குறித்து நீங்க எங்க வாசிக்கலாம்னா 1 நாளாகவும் 24வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால் 1 நாளாகவும் அதனுடைய 24வது அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் 18வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா 24 வகுப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். மொத்தம் 24 வகுப்பு. ஒரு வகுப்புக்கு ஒரு வாரம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வகுப்பு எத்தனை வாட்டி வருவாங்க? 2 வாட்டி வருவாங்க. வருஷத்துக்கு 2 முறை ஒரு வகுப்புக்கு சான்ஸ் கிடைக்கும். என்னன்னா தூபம் காட்டுகிறதுக்கு, தேவாலயத்தின் பணிகளை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இப்படி இந்த 24 வகுப்புல ஒரு வகுப்பை சேர்ந்தவர் தான் இந்த சகரியா. அந்த வகுப்பினுடைய பேர் என்னன்னா அபியாவின் வகுப்பை சேர்ந்தவர்னு எழுதப்பட்டிருக்கும். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அப்படின்னு இருக்கும். இந்த அபியாவின் வகுப்பை நீங்க எங்க இந்த பகுதியில் வாசிக்கலாம் என்றால் 1 நாளாகமும் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல 8வது அபியாவின் பேர் வலிக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த அபியாவின் வழியில வந்தவர் தான் யாருன்னா
இந்த சகரியா. இதுல இன்னொரு காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏரோதனுடைய நாட்கள்ல என்னன்னா, இப்படி எந்தெந்த வகுப்புக்குன்னு சீட்டு விடும். இப்போ 24 வகுப்பு இருக்கிறாங்க, இந்த வாட்டி யார் போகணுன்ட்டு சீட்டு குலுக்கி தான் எடுப்பாங்க. அப்படி சீட்டு குலுக்கி எடுக்கும்பொழுது அபியாவின் வகுப்பு வருது. இந்த அபியாவின் வகுப்பு கீழே நிறைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. அந்த ஆசாரியர்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போடுவாங்க. யார் யார் எந்தெந்த பணி செய்யணும், தூபம் காட்டுகிறது யாரு, வெளியே அப்பங்களை மாற்றுகிறது யாரு, வெடி வேலைகளை பார்க்கறது யாரு, இப்படின்ற எல்லாமே சீட்டு போட்டு தான் வரும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒருத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். ஒரு ஆசாரியனுக்கு அவனுடைய வாழ்நாளிலே ஒரு வாட்டி தான் பேர் வரும். ஏன்னா அவ்வளவு ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஒரு வகுப்புக்கிலே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா அவங்க லைஃப் டைமில் ஒரு டைம் தான். அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சீட்டு போட்டு எடுக்கிற இந்த வகுப்பு பிரிவு. யோசிச்சு பாருங்க, 24 வகுப்பு. 24 வகுப்புல நம்ம வகுப்புக்கு முதல்ல சீட்டு விழுணும். நம்ம வகுப்புக்கு சீட்டு விழுந்ததுக்கப்புறம் அந்த வகுப்புல இருக்கிற மற்ற ஆசாரியர்களுக்கு சீட்டு குலுக்கி போடும்போது வேலை ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆசாரியர்கள் நிறையா இருப்பாங்க, வேலை ரொம்ப குறைவு தான். அதனால இப்போ ஒரு 7 சீட்டு தான் இருக்குன்னா 20,000 பேருக்கு நான் என்ன போடணும், 7 சீட்டு தான் போடணும். 7 வேலைக்கு 20,000 பேருக்கு சீட்டு போடணும். எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் மாதிரி தான். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பொசிஷன் எவ்வளோ தான் இருக்கும், 2000 பொசிஷன் தான் இருக்கும். எழுதுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இருக்கிறதுல டாப்பில் வரவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க, அந்த பொசிஷனை கொடுக்குற மாதிரி தான். இங்கே சீட்டு குலுக்கி போடும் பொழுது பேர் வந்தாதான், பேர் வந்தால் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப் டைமில் ஒரு வாட்டி கூட பேர் வரலைன்னா அவ்வளோதான். இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை, இப்போ சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சீட்டு குலுக்கி போடுறாங்க. இதில் யாருடைய பேர் விடுதுன்னா சகரியாவுடைய பேர் விடுது. இந்த சகரியாவை குறித்து வேதம் சொல்கிறது முதிர் வயது உள்ள, வயது சென்றது. அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் எதை சந்திக்க போகிறாரு, அவர் மரணத்தை சந்திக்க போகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னதுன்னா தெய்வ சமூகத்தில் போய் தூபம் காட்டணும். எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் லேவியர்கள் தவறு இருப்பாங்க. நம்ம பேர் வந்துடாதா, ஒரு முறை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சகரியா சின்ன வயசுலேருந்து எத்தனை முறை போய் நின்றுப்பாரு, நம்ம பேர் வராதா, நம்ம பேர் வராதான்னு. ஏன்னா வயது போக போக என்ன குறைஞ்சிரும் தெரியுமா, ஆசை குறைஞ்சிரும். சரி யாருக்காவது கிடச்சிட்டு போடும், நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்பா. ஏதோ சின்ன பெரியவங்க ஏதாவது சாப்பிட வாங்குவாங்க, சின்ன பசங்க யாராவது பக்கத்தில் நின்று இப்படியே பார்த்தா என்ன பண்ணுவாங்க, இந்த நீ சாப்பிடு, நான் நிறைய பார்த்துட்டேன் என் அப்படின்ட்டுருவாங்கல்ல. அந்த ஒரு கட்டத்தில் இருக்கிற இந்த சகரியா இப்போ அவருக்கு சீட்டு விழுது. சீட்டு விழுந்தோடனே சும்மா அப்படியே உள்ளே போக முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆயத்தப்படணும். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம், சுத்தமாக இருக்கணும், எந்த அசூசி இருக்கக்கூடாது. அதற்கு தனியாக உடை உடுத்தணும். அது ஒரு 3 லேயர் இருக்கும். உள்ளே ஒரு லேயர் போட்டிருப்பாங்க, மேலே ஒரு லேயர் போடணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்லியிருப்பாரு, உன் நிர்வாணம் என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது, நிழல் கூட இதில் விழக்கூடாது. அதனால உடலை முழுக்க மூடிட்டு போகணும். வயசான காலத்தில் உடம்பு முழுசு ஒரு துணியை போட்டுட்டு போகணும்னா அது எப்படி இருக்கும். இது போக ஒரு கிண்ணம் எடுக்கணும், அந்த கிண்ணத்தில் நெருப்பு தணல்கள் எடுத்துகிட்டு போகணும், கையில் வாசனை பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும், தூபத்துக்கான வாசனை பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கேயே போட்டுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, உள்ளே போய் தான் போடணும். தனியாக தான் உள்ளே போகணும், யாரும் கூட வர மாட்டாங்க, தனியாக உள்ளே போகணும். இப்போ இப்படி தான் யார் உள்ளே என்ட்ராகிறாங்கன்னா சகரியா என்ட்ராகிறாங்க. இந்த சகரியா குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு பிள்ளை கிடையாது. எலிசபெத் என்னவா இருந்தாங்கன்னா மலடியாக இருந்தாங்க. ஆனாலும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் இவங்களுக்கு எதுவுமே செய்யலை, இவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை, ஆனாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. இப்போ சகரியா உள்ளே போகிறாரு. அடுத்து தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம்
அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருடைய உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்பொழுது சகரியா தேவனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இப்போ உள்ள போயாச்சு, தூபம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. தூபம் காட்டும் பொழுது தூப பீடத்திற்கு வலது பக்கம் இந்த பக்கம் நின்று பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்ட்டு. என்ன வேண்டுதல்? பையன் வேணும்னு வேண்டினது. பையன் வேணும்னு அவர் இந்த வயசான காலத்துல வேண்டியிருப்பாரு. அவருடைய இளமை பருவத்தில் திருமணமான புதுசில் என்ன பண்ணியிருப்பாரு? பிள்ளை இல்லையேன்னு வேண்டியிருப்பார். ஆனால் இந்த கேப்ரியல் வந்துட்டு இப்போ சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன். அவர் நினச்சிருப்பாரு, என்னைக்கு போட்ட பெட்டிஷனுக்கு என்னைக்கியா நீங்கள் பதில் சொல்கிறீங்க? ஆம ஸ்பீடில் வந்திருந்தா கூட எப்பயோ வந்திருந்துருக்கலாம், இப்போ வரீங்களே. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதனால் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். சாரால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆதியாகமம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஒரு நிமிஷம். 12வது வசனம். ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் வருமா? இப்போ சகரியாவுக்கும் அதே கேள்விதான், இதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் வரும். ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கேட்டுருவார், என்னன்னா, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். நியாயமான காரணம் தானே. அவர் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டாக தானே சொன்னார். மெசேஜ் கொடுக்க வந்தவருக்கு என்ன கோபம் வந்துச்சோ தெரியல. அடுத்த வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். எனக்கு காவிரிகளை பார்த்தா சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது. என்ன சொல்றாரு? தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற காரியத்தை நான் என்ன பண்ண வந்தேன்? சொல்ல வந்திருக்கிறேன். எது தகுந்த காலம்? நீர் நாளைக்கு நீங்கள் செத்து போயிடுவீங்க, இன்னைக்கு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற காரியத்தை சொல்ல வந்தீங்கன்னு நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நான் முதிர் வயதாக இருக்கிறேன், பிள்ளை பெருன்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு சொல்கிறீங்க? தகுந்த காலம். தகுந்த காலம் இதை கேட்க நமக்கே இப்படி இருக்கு. ஆனால் அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தெரியுமா சொல்கிறாரு, அதை நீ நம்பாததுனால நீ என்னவாயிருவ? ஊமையாயிருவ. உன்னை பேச விட மாட்டேன். பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இது வரைக்கும் நம்மளுக்கு பார்க்க முடியுது. என்ன ஆண்டவர் நியாயமாகவே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையிலேருந்து, இப்போ இது நான் சகரியாவின் பார்வையில் சொல்கிறேன், இப்போ தேவனுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன். தேவன் யாரையும் தேர்ந்தெடுக்காம இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் தேர்ந்தெடுத்து தான் வரப்போகிறதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைய இவங்க கிட்ட கொடுக்குறாரு. என்ன நம்பிக்கையில கொடுக்குறாரு? ஏன்னா பிள்ளையாண்டான யார் தான் வளர்க்கணும்? பெற்றோர்கள் தான் வளர்க்கணும். அப்போ அவர் என்ன நம்பி இருக்கிறாரு ஆண்டவர்? இவங்க கிட்ட யோவானை கொடுத்தா இவங்க நான் நினைக்கிற மாதிரி பிள்ளை என்ன பண்ணுவாங்க? வளர்ப்பாங்க. கர்த்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில சில காரியங்களை பொறுமையா செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, மற்றவங்கெல்லாம் இந்த காரியத்துல பொறுக்க மாட்டாங்க. ஆனா என் பிள்ளை என்ன பண்ணுவான்? பொறுத்திருப்பான், காத்திருப்பான். கர்த்தர் சமூகத்துல இருந்து
செபிச்சதை வாங்கி இதை நான் எப்படி என் எண்ணத்துல வச்சிருக்கிறேனோ அப்படி செய்வான். இதுதாங்க கர்த்தர் மனுஷனை பார்க்கிற பார்வையில் இருக்கிற வித்தியாசம். அவர் எல்லாரையும் அப்படி பார்க்க மாட்டார். எத்தனை ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தினந்தோறும் தூபம் காட்ட ஒருத்தவங்க உள்ள போறாங்க, காலையில ஒருத்தவங்க, சாயங்காலம் ஒருத்தவங்க, பண்டிகை தோறும் போவாங்க. எத்தனை பேர் உள்ள வந்துட்டு போகும் பொழுது ஒரு வயதான மனுஷன் உள்ள வருகிற இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு ஆண்டவர். ஏன்னா இது லைஃப் டைம்ல ஒன்ஸ் தான் வரும். இன்னைக்குதான் சகரியா வாழ்க்கையில முதலும் கடைசியுமா எங்க போறாரு. இந்த நாளை சகரியா நினைச்சாரோ தெரியாது, ஆனா ஆண்டவர் நினைச்சு வச்சுட்டே இருக்கார். அவன் உள்ள வரப்போ அதுவும் இல்லாம இந்த யோவான் ஏதோ சும்மா பிறக்க போகிற பிள்ளை கிடையாது. எதுவும் சொல்லுகிறது, உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷரிலும் இயேசுவை தவிர்த்து பெரியவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அது இந்த யோவான் தான். உலகத்துல எந்த மனுஷங்க இருந்தாலும் சரி, அது ஞானத்தில் நிறைந்த சாலமோனா இருந்தாலும் சரி, பலத்துல நிறைந்த சிம்சோனா இருந்தாலும் சரி, இல்ல முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபா இருந்தாலும் சரி, இல்ல தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான மோசேயா இருந்தாலும் சரி, ஏற்றவனாக கண்ட தாவீதாக இருந்தாலும் சரி, இவர்களை எல்லாரை காட்டிலும் யார் பெரியவன்னா இந்த யோவான் தான். அதற்காக தான் இவ்வளவு காத்திருப்பு, இவ்வளவு பொறுமை. ஏன் இதை கொண்டு போய் இதே யோவான் ஸ்நானகனை ஒரு இளம் தம்பதிகளுக்கும் பிள்ளையாக கர்த்தரால தர முடியும். ஆனா அவர் அப்படி தரல. இந்த சகரியாவையும் இந்த எலிசபெத்தையும் ஆண்டவர் நேசிச்சார். நேசித்தபடினால் இவர்கள் மேல இருக்கிற ஒரு அவதூறு, இவங்களுக்கு பிள்ளை இல்லை, என்ன நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ என்ன ஆண்டவர்கிட்ட போற, உங்க குடும்பம் எங்களை விட மோசமா இருக்கு, உலகத்துல இருக்கிறவங்க கூட பரவாயில்லையே, உங்க குடும்ப கதை கேட்டா ரொம்ப மோசமா இருக்கு, நீ என்னவோ ஆண்டவர் ஜெபிக்கிறேன் அப்படின்றலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். அதான் அவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுவார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விலகும். எப்பயுமே ஆண்டவர் செய்யறது துவக்கத்துல புரியாது, முடிவில் தான் புரியும். எகிப்தில 7 வருஷம் பஞ்சம் துவங்கும் போது யோசேப்புக்கு தெரியாது எதுக்கு இந்த பஞ்சம்லாம். ஆனா பஞ்சம் முடிகிற நேரத்துல தெரியும், என் தகப்பனும் என் குடும்பமும் எகிப்தில வந்து இங்க வாசம் பண்ணுவதற்காக தான் இந்த பஞ்சத்தை உண்டாங்க. எப்பயுமே ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது தெரியவே தெரியாதுங்க என்ன பண்றாருன்னு. அவர் முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் அதே தான். ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதையில இப்ப நடக்கிற காரியங்கள் நமக்கு அர்த்தமே புரியாம இருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளை இல்லை, எனக்கு ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கல, எனக்கு ஏன் இவ்வளோ வயசு போயிடுச்சு. சகரியாவை கூட யோசிக்கலாம், பிள்ளை பெறக்கூடிய வயது தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப ஏன் பிள்ளை. அதுல ஒரு பெரிய திட்டம் இருக்குது, அதுல ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இதை குறித்து ஆண்டவர் யோசித்து வச்சிருக்கிற காரியம், அவருடைய மகிமை விளங்க போகிற அந்த பிரஸ்தாபம்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறனாலதான் அவர் காத்திருக்க முடியும். காத்திருக்கிற காலம் என்னைக்குமே வீண் கிடையாதுங்க. மோசே 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சான். அவனை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு, 40 வருஷம் வேஸ்டா போயிடுச்சு. அந்த 40 வருஷத்துல நான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியிருந்தா நான் எங்கேயும் போயிருந்திருப்பேன், கானானுக்குள்ளேயும் போயிருந்திருப்பேன். ஏன்னா கானானுக்கு முன்னாடியே யார் இறந்துட்டா, கானான் தூரத்துல இருந்து பார்க்கிற தூரத்துல இருந்து யார் இறந்து போறான்னா மோசே இறந்து போறாரு. வயசு போயிடுச்சு, 120 வயசுல இறக்குறாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தா அந்த 40 வருஷம் இருந்திருந்தா நான் கானானுக்குள்ள போயிருந்தேன். ஆனா அது வீண் கிடையாதுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மோசே கோபக்கார், ஆனா 40 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற மோசே சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவரே அவனுடைய உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றாரு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். எதற்கு ஆண்டவர் அந்த 40 வருஷத்தை அங்க வேஸ்ட் பண்ணீங்க? இல்லப்பா, நீ மறிக்கும் பொழுது என்னுடைய கரத்துல தான் நீ மறிக்க. ஆண்டவரும் மோசேயும் அப்படியே பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டே மோசே கண்களை மூடி இருப்பாரு. ஒரு மனிதன் மரிச்சோனே அவன் உடல் நிற்காது, எங்கேயாவது என்ன ஆகும், சாயும். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு, ஆண்டவர் மேல சாஞ்சி மறிச்சிருப்பாரு, ஆண்டவர் அந்த உடலை கொண்டு போய் அடக்க முடியிருப்பாரு. இந்த பாக்கியம் எப்படி கிடைச்சதுன்னா ஒரு காத்திருப்பின் காலம் இருந்ததுனாலதான். இப்படி வேதத்துல யாரை எடுத்தாலும் சரி, ரூத்துக்கு ஒரு காலம் இருந்தது, போய் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். அதுவும் நெற்கதிர் கிடையாது, சிந்தப்பட்ட விறகுதான் பொறுக்கிறான். அதுவும் சிந்தப்படுகிற விறக பொறுக்கிட்டு முன்னாடி ஒரு 4 பேர் போறாங்க.
அவங்க கண்ணுக்கு படாம பின்னாடி இருக்கிற மிச்சத்தை தான் இவன் பொறுக்கிறான். யோசிச்சிருக்கலாம், நான் மோவாப் தேசத்துல நல்லா தானே இருந்தேன், எனக்கே இந்த காலம், ஏன் நான் இப்படி கஷ்டப்படணும்? ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அவ பேர் எழுதப்படுது, ரூத் அப்படின்ட்டு. நீங்க ரூத் புஸ்தகத்துக்கு அப்புறம் ரூத்தோட பேரை எங்கேயுமே பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி விடலை, அவருடைய சந்ததியின் தாயாக அவருடைய பேரை எழுதுறாரு. இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி கிடைச்சதுன்னா காத்திருந்தா. போவா சொல்றாரு, போய் நீ வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன். நகோமி கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி சொன்னார் அப்படின்ட்டு. காரியம் என்னவாய் முடியும் மட்டும் என்று அறியும் மட்டும் நீ அமர்ந்து பொறுத்துரு அப்படின்பாங்க. நகோமி வெயிட் பண்ணு அப்படின்பாங்க. இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் வாழ்க்கையில் என்னன்னா வெயிட் பண்றது தாங்க. ஏதாவது வேலை கூட பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா வெயிட் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் அதை பண்றவங்கள ஆசீர்வதிக்கிற விதம் வேற. இந்த சகரியா காத்திருந்தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோன்னு ஆண்டவர் விட்டுலாம் போல, ஆண்டவர் கூடயே தான் இருக்கிறாங்க, ஆண்டவர் நம்பிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அந்த வேண்டுதல் அவங்களுக்கு மாத்திர சந்தோஷம் இல்லை, இஸ்ரவேல் முழுக்க அந்த ஜெபத்தின் பலனினால் சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து வாசிப்போம். அதனுடைய 21வது வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு செய்கை காட்டி ஊமையாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். இப்போ நான் சொன்னேன், ஒவ்வொரு வகுப்புக்கும் 1 வாரம் வேலை இருக்கும். இப்போ முதல் நாள் சகரியா உள்ள போறாரு, அவர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ மற்ற வேலைகள்லாம் இருக்கும். இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் தூபம் காட்டிட்டு வெளியே வரப்போயே ஊமையாயிட்டார். ஜனங்கள் அதை வச்சு அறிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்துருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ வெளியே வந்து வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போகிறார், எலிசபெத் கிட்ட போகிறாரு. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். இப்போ சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை பிறக்கும்னு யார் சொல்லிட்டா? தூதன் சொல்லிட்டார். இவங்க 2 பேரும் முதிர் வயது உள்ளவங்க. இவங்க 2 பேரும் இணையாமல் என்ன உருவாகாது? குழந்தை உருவாகாது. நல்லா யோசித்து பாருங்க, முதிர் வயது, மரண தருவாயில அவங்கள அந்த ஒரு உறவுக்குள்ளாக கடந்து போகும். உலகத்துல நீங்க போய் கேட்டு பாருங்க, சந்தோஷமாக கணவன் மனைவி இருக்கிறதுக்கும் குழந்தைக்காக ஒன்னா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குழந்தைக்காக ஒன்னா இருக்கிற மட்டும் போய் கேட்டு பாருங்களேன், அது ரொம்ப வேதனையா சொல்லுவாங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இந்த முறை பிரெக்னென்ட் ஆயிடுவோமா, இந்த முறை பிரெக்னென்ட் ஆயிடுவோமான்ற அப்படியே அந்த எண்ணத்தோடவே அந்த வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி. இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த முதிர் வயதுல அவங்க 2 பேரும் இணைந்து இருக்கணும். எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வைத்திருப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருப்பாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து போவாங்க. அதனாலதான் நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசித்தோம்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் அப்படின்னு இருக்கும். அதாவது எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், அதனால நான் என்ன பண்றேன், நான் பிள்ளை பெறுகிறதுக்கு ஆயத்தமாகிறேன்னு சாராள் ஆயத்தமானாங்களாம். அவர் மேல இருக்கிற நம்பிக்கை அது ஒண்ணுதாங்க. இந்த சகரியாவுக்கும் சரி எலிசபெத்துக்கும் சரி, எப்படிங்க நீங்க இந்த வயசுல அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என்னோடு பேசின என் தேவன் உண்மை உள்ளவர். நிறைய நேரத்துல நம்மளுக்கு சிலது நம்ம வாழ்க்கையில வாய்க்கும், ஆனா அது எப்படி இருக்கும்னா, இது முன்னாடியே கிடைச்சிருந்தா வச்சு எனக்கு ஏதோ பிரயோஜனப்பட்டிருக்கும், இப்போ கொண்டு வந்து ஆண்டவர் தராரேன்னு இருக்கும். நிறைய காரியங்கள், அது ஒரு பணமா இருக்கலாம், பண தேவையில இருக்கிறப்போ
நம்மளுக்கு பணம் கிடைச்சிருக்கு, இல்லை சில உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நம்ம ஒரு காலம் தனிமையில் வாழ்ந்திருப்போம். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து நம்மளை கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா எல்லா உறவுகளும் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட பேசுவாங்க, பழகுவாங்க. அதை பார்க்கும்போது நீங்களாம் எங்கேயா போனீங்க அப்போ, இன்னைக்கு ஏன் வரீங்க, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இவங்களெல்லாம் கொண்டு வரீங்க? ஆனால் இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல, அவங்களை கர்த்தர் ரொம்ப மேன்மையாக பார்க்கிறார். சாராள் இப்படி கர்த்தரை நம்பினதுனால ஒரு வசனம் இருக்கும், அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படலையும். அவர் சொல்லிக்கிறாராம், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் பெருமையா சொல்றாராம். ஏன்? அவங்க வயது சென்ற பிறகு கூட என் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்க வாழ்க்கையில இனி இல்லைன்னு நினைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க அவங்க பலனடைஞ்சு வராங்க. சாராள், இனி நான் பிள்ளை பிறக்க முடியுமா? ஆனா எனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், எனக்கு ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆன அந்த பிள்ளையை நான் பெற்று எடுப்பேன்னு சொல்லி தைரியமா அந்த ஒரு காரியத்துக்குள்ள எலிசபெத்தும் சகரியாவும் அப்படிதான். இந்த கடைசி காலத்துல இனி என்னால பிள்ளை பிறக்க முடியுமா? இல்லை, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில உள்ள வராங்க. சாதா விஷயம் கிடையாதுங்க. ஏன் வேதத்துல ஒரு சுவிசேஷத்துல எடுத்தோன்னே இயேசுவை பத்தி பேசாம எடுத்தோன்னே ஒரு சகரியாவை பத்தியும் எலிசபெத்தை பத்தியும் பேசுதுன்னா அவங்க கர்த்தருக்கு பாராட்டின வைராக்கியம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தருக்கு காட்டுறோம்? அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பாராட்டுற வைராக்கியத்தை பார்த்து கர்த்தர் வந்து பெருமிதம் கொள்ளணும், பெருமைப்படணும், என் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சூழ்நிலை மோசமா இருக்கலாம், இவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை நம்முடைய சூழ்நிலை காட்டிலும் ரொம்ப மோசம். ஆனா அதன் மத்தியில அவங்க நம்பிக்கை வைத்து அதிலும் பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அதனுடைய 26வது வசனம். அப்படியே இங்கிருந்து இந்த இது அப்படியே 5 மாசத்து வரைக்கும் இந்த சகரியாவின் சம்பவம் நடக்குது. 5 மாசம் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி இருக்கிறாங்க. எலிசபெத் என்ன பண்ணலைன்னா வீட்டை விட்டே வெளியே வரல, யாருக்கிட்டையுமே என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. ப்ரெக்னென்ட் ஆனது யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஒருவேளை இதை இப்போ சொல்ல வேணாம்னு நினைச்சாங்களோ நம்மளுக்கு அது தெரியாது. ஆனால் அதை குறித்து யார்கிட்டையும் சொல்லலை. 5 மாதம் இப்போ அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்க. அடுத்த வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இப்போ எலிசபெத்துக்கு 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குது? அதே காபிரியேல் தூதன், சேம் பர்சன், எங்கே போகிறாரு? நாசரேத்து ஊருக்கு போகிறாரு. இதில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோசேப்பினுடைய சொந்த ஊர் பெத்லகேம், அவர் வாழ்ந்த ஊர் நாசரேத். யோசேப்பினுடைய சொந்த ஊர் வந்து பெத்லகேம். அதனால தான் குடிமதிப்பு எழுத எங்கே போவாங்க? பெத்லகேமுக்கு போவாங்க. யோசேப்பினுடைய சொந்த ஊர், என்னுடைய பூர்வீகம் வந்து பெத்லகேம். யோசேப்பு வாழ்ந்த ஊர் தான் நாசரேத். ஆனால் மரியாளுடைய பூர்வீகம் நாசரேத். மரியாளுடைய சொந்த ஊர் வந்து நாசரேத். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாசரேத் இருக்கிறதுலே ஏழ்மையான மக்கள் வாழ்கிற இடம். ரொம்ப வேலையில் கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க, ஒரு சின்ன குடிசை வீடு, இப்படிப்பட்ட வீடுகளில் வாழ்கிற ஏழ்மை நிலைந்தவர்கள் வாழ்கிற ஒரு ஊர் தான் என்ன ஊர்? நாசரேத். அப்போ மரியாள் இந்த ஊர் சேர்ந்தவங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா தான் இருந்திருப்பாங்க? ரொம்ப ஏழ்மையானவங்களா தான் இருந்திருப்பாங்க. அது பின்னாடி வரப்போ இன்னொரு வசனங்களை வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த மரியாள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அப்பா அம்மா கீழே தான் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு காபிரியேல் தூதன் வந்து, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்லி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னோன்னே மரியாள் யோசிக்கிறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பொண்ணை எப்போ தெரியுமா நிச்சயம் பண்ணுவாங்க? வயசுக்கு வந்தோம். வயசுக்கு வந்தால் கொஞ்ச நாள்லேயே நிச்சயம் பண்ணுவாங்க. ஏறத்தாழ இந்த மரியாளுக்கு என்ன தெரியுமா இப்போ வயசு? 13 to 15 வயசு.
நம்மளாம் ரொம்ப பெரிய பெண்ணாக 20 வயது 22 வயசு பெண்ணாக தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இனிமேட்டு இந்த இதில் படிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் வேணா அந்த வயதில் பண்ணுவாங்களே தவிர்த்து, ஒருவேளை 20ல் கூட கல்யாணம் பண்ணலாம், ஆனால் நிச்சயம் முன்னதாகவே பண்ணிடுவாங்க. இந்த ஆணுக்கு இந்த பெண்ணை நாங்கள் என்ன பண்ணுறோம், நிச்சயம் பண்ணுவோம். இப்போ மரியாள் நிச்சயம் பண்ணப்பட்ட பெண், இவளுக்கு வயது ஒரு 15 தான். இந்த 15 வயதுல ஒரு தேவதூதனை இவ பார்க்குறான் கண்ணுக்கு எதிரில். அந்த தேவதூதன் என்ன சொல்றாரு தொடர்ந்து வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றால். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரன் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். இப்போ 15 வயசு பொண்ணுகிட்ட காபிரியல் வந்து பேசுறாரு என்னன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு என்னன்னு பேரிடணும், இயேசுன்னு பேரிடணும் அப்படின்னு அவ கேட்கிறான். நியாயமான கேள்வி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு. இப்ப அப்படி சொன்னோடனே காபிரியல் தூதன் ஒரு காரியத்தை சொல்வார். பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில இருக்கும், உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் இப்ப என்னவா இருக்கிறா, பிரெக்னெண்டா இருக்கிறா. அவளுக்கு எத்தனாவது மாசம் இது, 6வது மாசம். ஏன் இதை சொல்றதுன்னா, சில காரியங்கள்ல நம்ம தான் முதல்ல போற மாதிரி இருக்கும். சில பாதையில போகும் பொழுது இது யாருக்குமே நடந்திருக்காது, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் இருக்கும். உலகத்துல எவனுக்குமே இதெல்லாம் நடக்காதுயா, என் வாழ்க்கையில தான் இதெல்லாம் நடக்கும் நம்ம நிறைய புலம்பிருக்கும். அதெல்லாம் எதற்காக தெரியுமா? இப்போ எலிசபெத்தும் சகரியாவும் இதுவரை கேள்விப்படாத ஒன்றை அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சது ஏன்னா, இது யாருக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட போகுது, மரியாளுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட போகுது. மரியாளுக்கு யாரதான் எக்ஸாம்பிளா கேப்ரியலே சொல்ல போறாரு, சகரியாவையும் எலிசபெத்தையும். ஏன் நம்மளை சில பாதையில் ஆண்டவர் முதல்ல கூட்டிட்டு போறாரு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை பின்னாடி வருகிற அநேகருக்கு சாட்சியாக. அல்லேலூயா. நம்மளை நிறைய பேருக்கு ஆண்டவர் சாட்சியாக வைக்கணும்னு நினைச்சாதான், யாருக்குமே உலகத்துல நடக்காத சிலதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். இல்லைங்க இதெல்லாம் இதெல்லாம் யாருக்குமே நடக்காதுங்க, உங்களுக்கு நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு கூட நம்மளை பார்த்துலாம் சொல்லலாம். நமக்கு தான் தெரியும் நம்ம போற பாதை. ஏன் ஆண்டவரே யாருக்குமே இல்லாதது எனக்கு மட்டும் ஏன்? இந்த பாதையில நீ ஜெயித்து பலருக்கு உன்னை சாட்சியாக நிறுத்தணும். அல்லேலூயா. ஏன் சாரால 90 வயசுல கொண்டு போய் ஆண்டவர் பிள்ளை பிறக்க வச்சார்? ஏன் ஆபிரகாம் 100 வயதுல பிள்ளை பிறக்கணும்? அவள் சொல்லுகிறா, இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார். அது வரைக்கும் இப்படி மலடியா இருந்தவளுக்கு பிள்ளை பிறந்ததா சரித்திரம் கிடையாது. ஆனா சாரால் இப்ப சொல்லலாம், மலடியா இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளை தர வல்லமை உள்ளவர், அதுக்கு நான் சாட்சி. அப்போ இதை இன்னொரு மலடி கேட்கும் பொழுது என்ன நினைப்பாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச இடத்துல ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட இடத்திலும் கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவர். நம்ம கர்த்தர் இப்படி ஒரு முந்தின பாதையில முன்னாடி நம்மளை அழைச்சிட்டு போறாரா, நம்மளாம் பாக்கியவாங்க. பலருக்கு நம்மை ஆண்டவர் சாட்சியாக. ஏன் நம்ம போய் கூட சொல்ல தேவையில்லை, காபிரியல் தூதன் போய் சொல்லுவார் நம்ம பேரை கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட, அங்க ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில இப்படிதான் செஞ்சோன்னு நம்மளை குறித்து அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. நாம சொல்லணும்னு இல்லை, நாம போய் பலர்கிட்ட சொல்லணும் இல்லை, நம்மை காண்கிறவர்கள் நம்மை கொண்டு அறிந்து கொள்வாங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை மரியாள் அனுபவிக்க போறாரு. சாட்சி இதற்கு முந்தி இருந்த சகரியாவுக்கு சொல்லுங்க. இப்போ மரியாள்கிட்ட சொல்லியாச்சு, இயேசு உன்னிடத்துல பிறக்க போகிறார், அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னோன்னே அதனுடைய 37வது வசனத்திலிருந்து, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதென்றால். அப்பொழுது தேவன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஒரு 15 வயசு பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த விசுவாசத்தை பாருங்க. 15 வயசு தான்,
நம்மலாம் 15 வயசுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க? மிஞ்சி போனால் 10th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க 15 வயசுல. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சொல்றதை நம்ம எங்கேயாச்சும் காது கொடுத்து கேட்போமா? ஒரு ஆலோசனை சொன்னா கேட்போமா? ஆனா அந்த வயசுல, ஒரு 10வது படிக்க வேண்டிய வயசுல, இந்த மரியாளுக்குள்ள இருக்கிற அந்த மெச்சூரிட்டியும் அந்த விசுவாசத்தையும் பாருங்களேன். இது எனக்கு நடக்கட்டும், நான் ஆண்டவருக்கு அடிமை. இதை இந்த காலத்துல இருக்கிற ஒரு 22 வயசு பெண்ணுகிட்ட போய் நீ இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆவன்னு சொன்னா என்னென்ன பயம் வரும். வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க. நம்மளா இருந்தா கேப்ரியல் என் கூடவே வாங்க, என் அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்ன பண்ணிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் தான் அடி வாங்கணும்லாம் என்னென்ன சொல்லியிருப்போம். ஆனா எத்தனை பிரச்சனை வரும். யோசேப்பு கல்யாணம் பண்ணாம போகலாம், பிரெக்னெண்டா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் சேர்த்துப்பான்? அம்மா அப்பா ஒதுக்கி வைக்கலாம். ஏன் தப்புன்னு சொல்லி ஊரா சேர்ந்து கல்லறிய கூட வாய்ப்பு இருக்கு. நியாயப்பிரமாணத்துல இடம் இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுதும் அந்த 15 வயசு சின்ன பொண்ணு தூதன்கிட்ட சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை, இது எனக்கு நடக்கட்டும், எனக்கு இது நிறைவேறட்டும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, எனக்கு நடக்கட்டும் அப்படின்ற. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை குறித்து சில ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பாரு. நல்ல திட்டத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம், சந்தோஷமா ஏற்றுப்போம். சில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற திட்டத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், இது ஆண்டவர் கொடுத்ததில்லை, இது பிசாசு கொண்டு வரான், பிசாசுன்னு ஒதுக்குவோம். ஆனால் யோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ. நம்ம எவ்வளவு ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறத ஏற்றுப்போம். அதை என்னைக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேணான்னுலாம் சொல்ல மாட்டோம். ஆனால் துக்கம் நிறைந்த சில திட்டங்களை நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த 15 வயசு பொண்ணு ஏற்றுக்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், அப்படியே நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நடக்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன பண்ணுகிறா, 39வது வசனம், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். இவன் மரியாள் என்ன பண்றாங்க, தூதன் சொன்ன உடனே, பாருப்பா உன்னுடைய சொந்தக்காரங்க எலிசபெத் என்னவா இருக்கிறாங்க, பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே தூதன் கிளம்பியாச்சு. உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்க கிளம்பிட்டா, எலிசபெத்தை பார்க்க கிளம்பிட்டா. இதுல நீங்க இன்னொரு ஒரு சரித்திர ரீதியான காரியத்தை தெரிந்து கொள்ளணும். மரியாள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க, எலிசபெத் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க 2 பேர் யாரு, சொந்தக்காரங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில என்னது, சொந்தக்காரங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நான் விசுவாசிக்கிறேன், இது என்னுடைய விசுவாசம் தான், மற்றபடி வேதத்துல இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இயேசுடைய வம்ச வரலாறு பட்டியல் இருக்குல்ல, அதை நம்ம யூதா கோத்திரத்தை மாத்திரம்தான் பார்த்துருக்குறோம். இப்போ மரியாளுக்கு எலிசபெத் சொந்தக்காரங்கன்னா, மரியாள் எந்த கோத்திரத்துலையும் கலப்புல இருக்கிறாங்க, லேவி கோத்திர கலப்புலையும் இருக்கிறாங்க. லேவி கோத்திரமும் ஏதோ ஒரு வகை. அந்த மாதிரி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய இந்த பட்டியலில் 12 கோத்திரமும் ஏதோ ஒரு வகையில கலந்துருக்கும் அப்படின்னு. அது என்னுடைய விசுவாசம். இந்த வசனத்தை வைத்து நான் விசுவாசிக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் ஒரு பெண்ணாகிலும் ஏன்னா வெவ்வேறு கோத்திரத்திலிருந்து என்ன பண்ணலாம், பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ இங்கே எந்த பெண்களுடைய ஒய்ஃபினுடைய பேரும் இல்லை. நம்முடைய மத்தியிலையும் சரி புறஜாதிகளுடைய பேர் தான் இருக்கே தவிர்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேர் இல்லை. அப்படி பார்த்தா ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் இந்த 12 கோத்திரத்தையும் இணைத்த ஒரு சந்ததியில தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்து வந்திருப்பாரு. ஏன், இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் வருகிறார். நான் இதை விசுவாசிக்கிறேன். இந்த சம்பவத்தை வைத்து தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்கிறான்றது 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று எலிசபெத், இன்னொன்று சகரியா, இன்னொன்று
மரியாளுக்கு தூதன் சொல்லிட்டாரு. இப்போ மரியாள் வந்து உள்ள போய் வாழ்த்துறான். என்ன வாழ்த்திருப்பாங்க? இந்த வீட்டுக்கு சமாதானம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் வாழ்த்துவாங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வாழ்த்துதல் செய்தியை கேட்டோன்னே எலிசபெத் வயிற்றுல இருக்கிற பிள்ளை என்ன பண்ணலாம்? துள்ளுதான். எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு, மரியாள் எதுவுமே சொல்லலை. மரியாள் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னா மரியாள் போய் என்ன பண்ணல, சொல்லலை. மரியாளுக்கையாச்சும் தூதன் சொன்னா யாரு? எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. ஆனா எலிசபெத் கிட்ட தூதன் சொல்லலை மரியாள் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்த்துறாங்க. என்னது? என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப மரியாளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னா ஏதோ அவங்களுக்கு, ஏன்னா தூதன் சொல்லிட்டு போன சில நாட்கள்ல எங்க போயிட்டாங்க? எலிசபெத்தை பார்க்க போயிட்டாங்க. வயிறுலாம் என்ன இருக்காது, பெருசுலாம் இருக்காது. ஒரு 5 மாசம் வந்தாதான் என்ன வரும்? வயிறு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரிலாம் வரும். இப்போ வயிறு நல்ல ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதான் அந்த அம்மா 15 வயசு தான், சின்ன பொண்ணு, வீட்டில் வேலை பார்க்குறாங்க, நல்லா ஒல்லியாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரியே தெரியாது. ஆனால் ஒரு தேவனுடைய வார்த்தை வருது பாருங்க, உறுதிப்படுத்துகிறதுக்கு. நீ என்னவா இருக்கிற? தேவன் உனக்குள்ள இருக்கிறா, என் தேவனுடைய தாயார் நீ அப்படின்னு சொல்லும் பொழுது மரியாளுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அவ போய் சொல்லி யாருக்கும் தெரியல, தேவனே வெளிப்படுத்துகிறான். அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல, இது நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஆனால் எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா. நம்ம என்னைக்குமே யோசித்து பாருங்க, சபைக்கு போவோம், நம்ம சில விஷயத்த பாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்போம், இது என் குடும்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அவர் அதுக்கு சில ஏதாவது வார்த்தை பேசினாருன்னா அது நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆறுதலாக இருக்காது. ஆனால் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருதயத்துக்குள்ளே ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு போகும் பொழுது, அப்படி ஸ்டேஜ்லேருந்து மெசேஜ் கொடுக்கும் பொழுது, நம்ம எதற்காக போனோமோ அதை ஆண்டவர் அங்கேருந்து பேசினா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? இது எனக்கு தான், இது நான் தான் அப்படி வந்தேன், கண்ணு கலங்காது, அப்படியே கண்ணில் தாரத்தாரையே வராது. அப்படி இருந்திருக்கும் மரியாளுக்கு. மரியாதை பார்த்து ஒரு வார்த்தை எலிசபெத் சொல்லுவாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். என்ன அதில் சொல்ல வரேன்னா, மரியாள் நம்ப முடியாத இதையும் என்ன பண்ணிட்டு தான் போறாங்க எலிசபெத்தை பார்க்க, விசுவாசிச்சுட்டு போறாங்க. அந்த விசுவாசிப்பு தான் அவளுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதுக்கு காரணம். அவன் மட்டும் அவிசுவாசப்பட்டிருந்தா யாரும் உருவாகி இருக்க மாட்டா, இயேசுல உருவாகி இருக்க மாட்டார். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, ஒரு இடத்துல நாசரேத்துக்கு இயேசு வருவார், வந்து அவருடைய ஜனங்களை பார்க்க வரப்போ அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாதபடினால இயேசு கடந்து போயிட்டார். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல யாரால இருக்க முடியாது, இயேசுவால இருக்க முடியாது. மரியாள் கொஞ்சம் அவிசுவாசப்பட்டிருந்தாங்கன்னா இயேசுவால உருவாகவே முடியாது. ஆனா இந்த 15 வயதுல என்ன அனுபவம் இருந்துச்சு தெரியாது. வாழ்க்கையில என்னத்தை அவ கண்டிருப்பா? பெருசா கஷ்டத்தை பார்த்துருப்பாளா, நஷ்டத்தை பார்த்துருப்பாளா, நன்மையை பார்த்துருப்பாளா, எது பார்த்தான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம். இதற்கும் 400 வருஷம் உலகத்துல என்ன கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. இந்த சகரியாவின் நாட்களுக்கு முன்னாக இருக்கிற 400 வருஷத்தை ஆண்டவர் பேசவே இல்லை. பிரத்யட்சமான அற்புதங்கள் கிடையாது. பிரத்யட்சமா பார்த்து வளர்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவரை விசுவாசிக்காம உருமுறுக்கும் பொழுது எதையுமே காணாத இந்த மரியாள் 15 வயசுல விசுவாசத்தை வைக்கிற ஆண்டவர். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவளுக்குள்ள இயேசு உருவாகிறார். இந்த மரியாள் ஒரு பாடலை அடுத்து பாடுவாங்க, ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது. அப்பொழுது மரியாள் 46வது வசனத்துல இருந்து, என் ஆத்துமாவே என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை உள்ளது. தம்முடைய உயர்த்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையால் திருப்தியாக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். இந்த வார்த்தையில இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு பொண்ணு சொல்ற மாதிரிலாம் இருக்காது. ஆனா அந்த 15 வயசுல அவ கடந்து போன பாதை ஏதோ ஒரு புதுமையான பாதை. ஏன்னா அவ சொல்றா, இந்த அடிமையை தாழ்மையை கண்ணோக்கினார். ஒருவேளை ஏன் சொல்றேன்னா,
மரியாளுடைய தகப்பனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, பெண் பிள்ளை தான். ஆண் பிள்ளை இல்லாததுனால தான் மருமகனாகிய யோசேப்பு வாரிசு பேர்ல எழுதியிருப்பாங்க லூக்கால. அப்படின்றப்போ பெண் பிள்ளை பிறந்தோடனே ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி தகப்பன் ஒரு வேளை என்ன பண்ணியிருப்பாரு, துக்கப்பட்டிருப்பாரு. ஏன்னா ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த பட்டணத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு உரிமை கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்பாவோட சொத்து அப்பா கூட பிறந்த தம்பியோட பசங்களுக்கு போயிடும். ஆண் பிள்ளை இருந்தா மட்டும்தான் இந்த சொத்து அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணாம இதை வச்சுக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை. அதனால அப்பா யாரை குறிச்சு கவலைப்பட்டு இருந்திருப்பாரு, பெண் பிள்ளையா பிறந்துட்டாங்க. மரியாள் அப்படின்னு இருக்குல்ல, இதை எபிரேய வார்த்தையில மர் அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். மாறா அப்படின்னு சொல்றோம்ல, மர் ஆனா ப்ளூரல். எபிரேய பாஷையில ஆனா ப்ளூரல், மர் அதுதான் மாறான்னு சொல்றோம். இந்த மர்ல இருந்து வந்த இன்னொரு வார்த்தை தான் மரியாள். அப்படின்னா மரியாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கசப்புன்னு அர்த்தம். அப்ப அவங்க அப்பா என்ன நினைச்சிருக்கிறாரு, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, பொம்பளை பிள்ளையா வந்து பிறந்துச்சு, இனி இதுக்கு இதெல்லாம் கல்யாணம் பண்ணணும், இந்த சொத்து எனக்கு போயிடுச்சு, அவ்வளோதான், இனி என் தம்பிக்கு போயிடும், இனி எனக்கு இங்கே எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஆண் பிள்ளை இல்லைன்னா இது கிடையாது, தலைமுறையில் அவங்க பேர் நிற்காது. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஆண் வாரிசு தான் தகப்பனுடைய அடுத்த ஸ்தானத்தை சுமந்துக்கிட்டு போறது. அந்த இது இல்லை. ஏன்னா இந்த பெண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு போறது அந்த குடும்பத்தை தான் கட்டுவாளே தவிர்த்து இந்த குடும்பம் கட்டப்படாது. எனக்கு அவ்வளோதான் சந்ததி இல்லைன்னு நினைச்சாரு தெரியல. இப்படி என்ன மரியாதை குறித்து அவங்க குடும்பத்தினர் நினைச்சாங்கன்னு தெரியல. உறவினர்கள் அவளை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை பகட்டாய் இவங்களை ரொம்ப கீழ்த்தனமா பார்த்துருக்கலாம். இவ சொல்லுகிறா, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்றா. அவருடைய வார்த்தைகள்ல அந்த கஷ்டம் தெரியுது, என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறான்னு தெரியுது. ஒருவேளை உங்கள நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். குடும்பத்தின் மத்தியில ரொம்ப நம்மளை கீழே பார்க்கலாம். ஐயோ இவங்களா இப்படி இருந்திருந்திருக்கலாம், இவங்க ஏன் வந்தாங்க, நம்மளை ஒரு மேல அற்பமாய் பார்க்கலாம். ஆனா அற்பமாய் பார்க்கிறவர்களை யார் தள்ளிவிட்டாலும் சரி, தேவன் தள்ளிவிட மாட்டார். அவர் அற்பமாய் பார்க்கிறவர்களை தேடி மேன்மைப்படுத்துகிறவர். ரொம்ப கீழ்த்தனமா பார்க்கிறவங்கள ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறவர். தாவீதை குடும்பத்துல ரொம்ப அடித்தட்டுல வச்சு பார்த்தாங்க. ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் ஒரு மாதிரியும் தாவீதை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாங்க. ஆனா அந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் என்ன பண்றாரு பார்க்கிறாரு. தாவீது மாத்திரம்தான் பழைய ஏற்பாட்டுல தேவனை அப்பான்னு கூப்பிட்டுருப்பாரு. நான் நினைக்கிறேன், காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ எனக்கு எங்க அப்பா தான் எதுவும் பண்ணல, நீங்களாச்சும் எனக்கு அப்பாவா இருங்கன்னு அவர் சொன்னாரான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா மாத்திட்டாரு தாவீதை அவருடைய அப்பாவாக மாற்றி கீழே இருந்து தாவீத அவர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கப்போ அந்த தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு, நான் உனக்கு அப்பாவா இல்லை, நீ எனக்கு அப்பாவா. அவர் தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன பண்ணுதான் என்றும் உள்ளது என்று வேணும். நம்ம நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்மை ஆண்டவர் பார்க்க அவர் ஆசை உள்ளவராக அன்புள்ளவராக இருக்க. குடும்பத்துல நம்மளை எப்படி வேணா பார்க்கலாம், ஏளனமா பார்க்கலாம், கீழ்த்தனமா பார்க்கலாம். நம்ம போனாலே 2 சேர் தள்ளி உட்காரலாம், நம்ம போனா நம்மளுக்கு ஒரு காரியம் செய்யாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த மரியாள் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே பார்க்கப்பட்டாலும் அவள் மரித்து இன்றோடு 2000 வருஷங்கள் ஆகுது. ஆனா இன்றும் மரியாளுடைய பேர் இந்த உலகத்துல இருக்கு. இயேசுவின் பிறப்பை குறித்து பேசினால் மரியாளை குறித்து பேசணும், இயேசுவின் இறப்பை குறித்து பேசினால் மரியாளை குறித்து பேசணும். கானா ஒரு சம்பவத்துல ஆரம்பிச்சு எல்லா சம்பவத்திலையும், ஏன் அப்போஸ்தல நாட்கள்ல அபிஷேகம் ஊற்றப்பட்ட அந்த இடத்துல கூட யார் இருக்கிறாங்கன்னா இந்த மரியாள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. பெருமை, பேருக்கு பெருமை கொடுக்கிறாங்க. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவன் பேரை கத்து பெருமைப்படுத்துகிறார். ஏன்? தாழ்மையை பார்க்கிறவர். நம்ம ஒருவேளை சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம பெருமையா இல்லாம நம்ம உண்மையாய் தாழ்மையா இருக்கிறோமா, சொந்தக்காரங்க கவனிக்காம போகலாங்க, கூட இருக்கிறவங்க கவனிக்காம போகலாம், நம்ம நண்பர்கள் கவனிக்காம போகலாம். நான் அப்படி இறங்கி போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனா நான் நல்மனசோட தான் இறங்கி போய் அவங்களுக்கு செஞ்சேன்.
அப்படின்னு நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். இதை யார் கணக்கில் வச்சிருக்கிறாங்களோ தெரியாது, கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். கர்த்தர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரு. மொர்தெகாய் என்றைக்கோ செய்த ஒரு நன்மையை அகாஸ்வேரு ராஜா 4ஆம் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தாராம். ஒரு நாள் ராத்திரி எடுத்து படிக்கும் பொழுது இதை படிச்சுட்டு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு போய் ஒரு உலக ராஜாவே எழுதி வைப்பாருன்னா உன்னதத்தில் இருக்கிற ராஜா எழுதி வைக்காம இருப்பாரு. உன்னதத்தில் இருக்கிறவர் நாம் செய்த நன்மைகளை அவருக்கு பாராட்டின உண்மையை அவர் எழுதி வைக்காம இருப்பார். ஒரு நாள் நிச்சயமாய் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார். அந்த பலனை நம்முடைய வாழ்க்கையில தருவார். தொடர்ந்து வாசிக்கலாம். 56வது வசனம். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனால், எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின பொழுது அவள் ஒரு புத்திரனை பெற்றால், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். இங்கதான் அயலகத்தார், அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர். எப்பதான் இந்த விஷயம் வெளியே தெரியுது தெரியுமா? பிரசவ காலம் வரப்பதான் யாரு நம்ம எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்கிறதே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியுது. இப்போ எவ்வளோ சீக்கிரட்டா இருந்திருப்பாங்க. ஏன்னா இவரும் பேச மாட்டார். யாரு? சகரியாவும் என்ன ஆயிட்டாரு? ஊமை ஆயிட்டாரு. ஆனா எலிசபெத்துக்கு ஒரு கிருவங்க, பெண்களுக்கு சும்மாவே ஒரு குணம் இருக்கும். என்னது? பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். ஆனா இவங்க பாருங்க, 9 மாதம் தான் பிரெக்னெண்டா இருக்கிறது கூட வெளியே சொல்லாம இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஒரு ஆத்திர அவசரம்னா எல்லாத்துக்கும் யாரை தான் நம்பி இருக்கணும்? புருஷனை தான் நம்பி இருக்கணும். புருஷன் லேவி கோத்திரத்தான், ஆசாரியர். எப்பயும் எங்க போயிடுவாரு? சர்ச்சுக்கு போயிடுவாரு. பாஸ்டர் எங்க இருப்பாரு? சர்ச்சுக்கு போயிடுவாரு. வீட்டுல தனியா இருக்கணும். வயது சென்று போயிடுச்சு. 6 மாதம் வரைக்கும் தெரியாது. இவ யாரு? நம்ம மரியாள் எந்த மாதம் வரைக்கும் கூட இருப்பாங்கன்னா 9 மாதம் வரைக்கும் கூட இருப்பாங்க. 10வது மாதம் முக்கியமான டைம், கூட இருக்க வேண்டிய டைமே இதுதான். 10வது மாதம் தான். 10வது மாதம் நம்ம அம்மா கிளம்பிட்டாங்க. மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்னது? 3 மாதம். அவங்க கிளம்பிட்டாங்க. 10வது மாதம் தனிமை. சகரியா இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்கணும். எப்போ பனிக்கூட உடையும் தெரியாது. ஏன்னா 9 மாதம் முடிஞ்சிருச்சுனால என்னது? அடுத்து எப்போ வேணாலும் உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? எட்டி மிதிச்சுட்டு வெளியே வர ஆயத்தமா இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம காத்திருக்கிறார். பிரசவ காலம் வந்த பொழுது எல்லா பந்து ஜனங்களும் வந்தாச்சு. எல்லாரும் சுத்தி வந்து சந்தோஷப்படுகிறாங்க. குழந்தை பெற்றெடுக்கிறாள். 59வது வசனம். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். இப்போ எப்பயுமே பேர் வைக்கிறது எப்படின்னா 8ஆம் நாள்ல தான். ஏன் அப்படின்னா, நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல போய் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? இனி நீ ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய், உன் மனைவி சாரா எனப்படாமல் சாரால் எனப்படுவாள்னு சொல்லிட்டு விருத்த சேதன உடன்படிக்கையை சொல்லி கொடுத்து போவார். வீட்டில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பேர் வச்சு விருத்த சேதனம் பண்ணனால இதை என்ன பண்ணிட்டாங்க? இது ஆண்டவர் கட்டளையெல்லாம் கொடுக்கல, பேர் வச்சுதான் விருத்த சேதனம் பண்ணணும். ஆனா இதை அவங்க தொடர்ச்சியா இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சகரியா வாய் பூட்டப்பட்டிருக்கு. பேர் வைக்க வேண்டிய வேலை யாரோடது? அப்பாவோட வேலை. அவர் வாய் பூட்டப்பட்டிருக்கனால அங்க இருக்கிறவங்களே ஒரு முடிவு பண்றாங்க. என்னது? அப்பா பேரே என்ன பண்ணிடுவோம், பிள்ளைக்கும் வச்சிருவோமே அப்படின்னு. எலிசபெத் சொல்றாங்க, இல்லை இல்லை, யோவானுன்னு பேர் வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி சொன்னோடனே அடுத்த வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், உன் உறவுல யோவானுன்னு யாருமே இல்லையே, உங்க சந்ததியில யாருமே இல்லையே, தாத்தா இல்லையே. சில பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பேர் வைப்பாங்க? தாத்தா பேர் வைப்பாங்க. தாத்தா ஞாபகார்த்தமா தாத்தாவே எனக்கு, என் அப்பா எனக்கு என்ன பண்ணிட்டாரு, பிள்ளையா வந்து பிறந்துட்டாருன்னு அப்பா பேர் எடுத்து பிள்ளைக்கு வச்சிருவாங்க. இது காமனான விஷயம். இது மாதிரி அங்க இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த பேர் உன் சந்ததியில யாருக்குமே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ வந்து போறாங்க. யார்கிட்ட போறாங்கன்னா சகரியாட்ட போறாங்க. அவர் ஆல்ரெடி என்னது பேச முடியல. யாருனால பேச முடியல? தேவதூதனால பேச முடியல. இன்னொன்னையும் சொல்றேன், நம்ம ஆளுக்கு வயசானனால காதும் போயிடுச்சு. வயசானனால காது போயிடுச்சு, தூதனால என்ன போயிடுச்சு? வாய் போயிடுச்சு. நீங்க அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா 62வது வசனம்.
அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பேரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள் அப்படின்னு இருக்கும். பேச முடியாதவர்கிட்ட சொல்லியே கேட்டிருக்கலாம்ல. ஏன் சைகையினால் கேட்குறாங்கன்னா, வயசான ஆளுக்கு என்ன போயிடுச்சு, காது போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மரியாள் ஆல்ரெடி என்ன பேர் சொன்னாங்க, யோவானுன்னு சொன்னாங்க. இதே பேரை தான் யாரும் அடுத்து சொல்ல போகிறது, சகரியாவும் சொல்ல போகிறாங்க. பொண்டாட்டி சொன்னதை கேட்டு புருஷன் சொன்னான்னு தானே சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் சகரியா யோவானுன்னு பேர் சொன்னோடனே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு காது கேட்காது. மனைவியே இந்த பேரை சொன்னாலும் இதை கேட்டு சொல்கிற அளவு கூட நம்ம ஆளுக்கு என்ன கிடையாது, காது கிடையாது, இப்போ வாயும் கிடையாது. அடுத்த வசனத்தில் அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ஆச்சரியப்படணும்னா காரணம் இதுதான். ஆல்ரெடி தான் எலிசபெத் சொன்னாங்களே, எதுக்கு இதுன்னு பெரிய ஆச்சரியமா அப்படின்னா, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு காது கேட்காது. எலிசபெத் அந்த பேரை சொன்னாலும் கேட்டு திரும்ப சொல்லக்கூட நம்ம ஆளுக்கு காது கேட்காது. அவனும் அதே பேரை கேட்காமலே எழுதும் பொழுதுதான் ஜனங்களுக்குள்ள என்ன வருது, ஆச்சரியம் வருது. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். வேக வேகமாக நான் முடிக்கிறேன். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை முடிச்சிருவோம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இதுலேயும் நீ தெரிஞ்சுக்கலாம், அவனுக்கு காது ஆண்டவர் அடைக்கல, தானா அடைஞ்சிருச்சு. வாயை மட்டும்தான் யார் அடைச்சது, ஆண்டவர் அடைச்சதுனால வாயை மட்டும் திறந்து விடுறாரு. அதனால் அவர்களை குறித்து வாசமாயிருக்கிற யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. அவைகள் கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படியா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்திரடி உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாகப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கும்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவார். இதுலேயே நம்ம ஒன்றை கற்றுக்கணும். என்னன்னா, பிறந்திருக்கிறது யாரு, யோவான். இன்னும் யார் பிறக்கல, இயேசு பிறக்கல. இப்போ கையில பிள்ளை கிடைச்சோடனே பிள்ளைய வாழ்த்தி இருக்கணும்ல, என் வம்சத்தை தலைக்க வந்தவனேன்னு ஏதாவது தூக்கி இருக்கணும்ல, அப்படி தூக்கி பிடிச்சிருக்கணும்ல. ஆனால் இப்போ நான் படித்த இந்த அத்தனை வசனங்களும் 75வது வசனம் வரைக்கும் யாரை பற்றினதுன்னா ஆண்டவரை பற்றினது. ஏன்னா கடைசி வசனம் எப்படி சொல்லும், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இவங்க என்ன கோத்திரம், லேவி கோத்திரம். இவங்க பேசுறது யாரு, தாவீது. தாவீது யாரு, யூதா கோத்திரம். பேசுறதெல்லாம் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் வந்தா கூட நம்ம யாரை தான் உயர்த்தி பிடிக்கணும் தெரியுமா, ஆண்டவரை தான் உயர்த்தி பிடிக்கணும். இந்த நன்மையை தூக்கி வச்சு கொண்டாடிடக்கூடாது. ஒருவேளை நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு இருந்துச்சா, வீடு கட்டிட்டோமா, வீட்டை தூக்கி பிடிச்சிட்டு நிற்க கூடாது. இதை கட்ட கிருபை செய்து தேவனை தூக்கி பிடிக்கணும், அவர் உயர்த்தணும். சாட்சியா யாரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவர். ஐயோ நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு பிடிக்கும், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், வீட்டெல்லாம் தடவிட்டு இருக்கக்கூடாது. இந்த கர்த்தர் பெரியவர், அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய உண்மை உள்ளவர், எங்களுக்காக யாவையும் கருதி வைத்தார். நீ சொல்றாரு பாருங்க, இயேசு பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளாகவே கொம்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்றாரு. ஏற்படுத்தினார், நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த விசுவாச வார்த்தை, கர்த்தர் மேல இருக்கிற அந்த வைராக்கியம், அவருக்கு பாராட்டுகிற அந்த நன்றி, கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. ஒரு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் கூப்பிட்டு சுகமாக்குவார், அனுப்பி விடுவார். போற வழியில என்ன ஆவாங்க, அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகமாயிடுவாங்க. ஒருத்தன் திரும்பி வந்து ஆண்டவரை பணிந்துட்டு போவான் பேசுவார். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, மொத்தம் 10 பேர் தானே, 9 பேர் எங்க அப்படின்பாரு. போய்விட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நன்றி செலுத்தணும் அப்படின்ட்டு. நம்ம இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம கர்த்தரை முன்னிறுத்துறத கர்த்தர் பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் நம்மளுக்குலாம் சிலதை கொடுக்கல தெரியுமா, கொடுத்து நம்ம ஆண்டவரை விட்டு விலகிடுறோம். பிரிந்து போன ஒரு உறவு நம்ம கிட்ட வருதா, நம்ம ஆண்டவரை விட்டுட்டு உறவை பிடிச்சிட்டு போறதுனால தான் ஆண்டவர் சிலரெல்லாம் கிட்டே கொண்டு வர மாட்டாரு. ஏன்னா அவங்க கொண்டு வந்தால் நம்ம அவங்கள தூக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தூக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம அதை கற்றுக்கணும். நம்ம
நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிலும் எந்த காரியத்திலும் கர்த்தர் உயர்த்தணும்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசி வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 76வது வசனம். இப்பதான் பையனை பார்த்து பேசுறாரு. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். பிறந்த குழந்தைகிட்ட ஆண்டவரை பற்றி சொல்றாரு. அருணோதயம் நம்ம என்ன பண்ணியிருக்குப்பா, சந்திச்சிருக்கு. நீ அவருக்கு முன்னாடி என்ன பண்ண, நட. பிறந்த குழந்தைய ஆண்டவருக்குள்ள வளர்க்குறாரு பாரு. இந்த குழந்தைகிட்ட இப்போ சொல்றது இந்த குழந்தைக்கு புரியுமா? புரியாது. ஆனாலும் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவரை பற்றி. நீ ஆண்டவருக்கு முன்னாடி நடக்கணும், இந்த ஊழியத்தை விட்டுறக்கூடாது, இந்த அழைப்பை விட்டுறக்கூடாது. பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றது முக்கியங்க. பிறந்த குழந்தைய இந்த சகரியா ஆண்டவருக்குள்ள வளர்க்குறாரு. பிறந்த 8வது நாள் அவன் முதல்ல கேட்கறது எதை பற்றி? ஆண்டவரை பற்றி கேட்குறான். ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நடக்கணுன்றதை சொல்லித்தராரு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லித்தராரு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தரோம்? சிறு வயதுலேருந்தே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லித்தரும். கடைசி வருஷம் எப்படியாக சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான் அப்படின்னு. பைபிள்லையே 4 பேர் மட்டும்தான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரால் பேர் வைக்கப்பட்டவங்க. ஆண்டவர் நிறைய பேருக்கு பேர் வச்சிருக்கிறாரு. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வைப்பார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பேர் வைங்கன்னு சொல்லுவார். சிலருக்கு மனிதர்கள் பேர் வைப்பாங்க. ஆனால் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த குழந்தை பிறக்கும், இந்த குழந்தைக்கு நீ இந்த பேர் வைக்கணும்னு பைபிள்லேயே 4 பேர் தான் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 பேர், புதிய ஏற்பாட்டில் 2 பேர். இஸ்மவேல், ஈசாக். யோவான், இயேசு. ஏன் சொல்கிறேன்னா, இஸ்மவேல் ஈசாக்குக்கு முன்ன விருத்த சேதனத்தை வாங்கி அந்த உடன்படிக்கையை ஆரம்பிச்சு வச்சுட்டு போவார். ஈசாக்கு பின்னாடி யோவான் வழியை ஆயத்தம் பண்ண முன்னாடி இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். யோவானும் சரி இஸ்மவேலும் சரி தங்களுடைய வாலிப பிராயத்தில் எங்கே போயிடுவாங்கன்னா வனாந்தரத்துக்கு போவாங்க. இப்படி இந்த பழைய ஏற்பாட்டில் இது நிழல், புதிய ஏற்பாட்டில் இது நிச்சயம். இப்படி எல்லாமே எங்க ஆதி பிதாவாகிய ஆபிரகாமுடைய காலத்திலேயே யோவான் வரணும், யோவானை தொடர்ந்து இயேசு வரணுன்றதுக்கு இஸ்மவேலையும் ஈசாக்கையும் முன்னிறுத்திட்டு போவாங்க. அதில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இஸ்மவேலை குறித்து எழுதப்பட்டிருக்கும், அவன் துஷ்டனாக இருப்பான் அப்படின்னு இருக்கும். அதாவது அவனுடைய லுக் எப்படி இருக்கும்னா காட்டு மிராண்டித்தனமாக இருக்கும். இங்கே யோவான் படித்து பாருங்க, ஒட்டக மயிறு உடுத்திக்கிட்டு வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தார். காட்டு பயமாக தான் இருப்பார். அப்படி எல்லாமே இதை நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கண்ணோட்டத்தில் தியானித்து பாருங்கள். இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த சம்பவத்திலிருந்தெல்லாம் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளணும். என்னன்னா, கர்த்தர் ஒன்றை செய்ய குறித்திருந்தார் என்றால் வயது தடையே கிடையாது. எலிசபெத் வயது சென்றவர், மரியாள் இப்பதான் வயசு. சின்ன பிள்ளை பாட்டி 2 பேரையும் ஒரு அதிகாரத்துக்குள்ள வச்சு 2 பேர் வாழ்க்கையிலையும் நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் காலம் என்னைக்குமே தடை கிடையாது. எதுக்குமே காலம் தடை கிடையாது. டைம் ஆண்டவர் கையில் இருக்கு, காலம் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்துக்கும் காலத்தை ஒரு தடையாக நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஐயோ வயசு போயிடுச்சு, ஐயோ மாசம் போயிடுச்சு, ஐயோ வருஷம் போயிடுச்சு. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் குறித்ததை குறித்த வேளையில குறித்த விதமாய் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். சகரியாவும் எலிசபெத்தும் முதிர் வயது மட்டும் கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. அவருடைய காத்திருப்ப ஒரு நாள் ஆண்டவர் வீணாகல. இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம், இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். நாமும் அப்படி கர்த்தருக்கு காத்திருப்போம்னா நம்மை பலருக்கு கர்த்தர் சாட்சியாக நினைத்தவர். அப்படியே தெய்வ சமூகத்தில் எழுந்து கர்த்தருக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனக்கு காத்திருக்க பலன் தாங்க. ஆண்டவரே, நீர் குறித்து வைத்திருக்கிற நன்மையை